முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல. வராதனால மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி, நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் இந்த நிர்வாகக்குழு ஆராய்ந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாகக்குழு ஒரு மனதாக முடியும். விளக்கம் கொடுக்கலன்னா மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நிர்வாக குழு கூட்டம் கூடி முடிவு எடுக்குமா இல்ல எப்படி? இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? ஏன் கண்ணு, எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஐயா, இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமா இருக்குமா? வாய்ப்பு இருக்குதா? எதுக்கு கொடுக்குறோம் ஒரு மாசம்? அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம்? பதில் அளிக்கலாம். என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்திடும். நீங்க கட்சி ரீதியாக நான் முடிவு. அது எப்படி இப்ப சொல்ல முடியும்? ஒழுங்கு நடவடிக்கை குழு, நிர்வாக குழு மறுபடியும் அவங்கள கேட்போம், கருத்துக்களை கேட்போம், நிர்வாக குழு கருத்தை கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்வோம், அதன்படி நடப்போம். வேற ஏதாவது கேள்வி? திண்டிவனத்துல ஒரு பட்டியலினத்து அரசு ஊழியரை வந்து ஒரு கவுன்சிலர் வந்து காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம நகராட்சி ஊழியர், திண்டிவனம் நகராட்சி ஊழியர், பட்டியலினத்து ஊழியர் அவரை வந்து காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. கவுன்சிலர் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா ராஜேந்திரன் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம வியாழக்கிழமை கூடுறோம்ல, அப்ப பேசிக்கலாம். இது இப்ப இந்த பிரச்சனையை மட்டும் நீங்க வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும், ஹைலைட் பண்ணும். சொன்னாங்க அவங்க ஏதோ முக்கியமான அலுவல் இருக்குதுன்ட்டு தகவல் சொன்னாங்க. அதனால ஒரு தவிர்க்க முடியாத அலுவல் இருந்ததுனால நாங்கள் வர முடியலன்னு சொன்னாங்க 2 பேரும். சரி, எடுத்துங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.